நம்ம இடத்துக்கு இவரு வந்துட்டாருமா இந்த பிரம்மா போட்டு குத்துறவரு பிரம்ம குத்துறது நாரத மகரிஷி. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி உங்கள் இருவருக்கும் சிறப்பான நல்லாசிரியர் வள்ளி அழைத்து வாருங்கள். தங்கச்சி வள்ளிக்கண்ணு வாடா. தங்கச்சி வலிக்கண்ணு தோற்றுவித்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரத மகரிஷியா? உண்மையிலேயே நீங்க ஆசீர்வாதம் ஆயிட்டீங்களா? நான் வாங்கணும்லையா அண்ணா? நீங்களே பேசக்கூடிய பேச்சாளி. உங்களை விட நான் பேச போறேன். எதுக்காக நான் பார்க்கணும்? நான் இன்னைக்கு பேசணும்டா நிறைய பேசியிருப்பேன். சரி. இந்த காலம் மருந்து செயல்படாதவன் கோல மரியாத குரங்குக்கு ஒப்பு. சரி, என்ன அழைத்து பாருங்க. நாரத மகரிஷி ஆசீர்வாதம் வாங்கணும். கால மறிந்து செயல்படாதவன் கோல மரியாத குரங்குக்கு தமஞானி வருக நல்ல ஆசை தருக
சிவஞானியே வருக சிவஞானி வருக நல்லாசை தருக உமையாவும் போற்றுகிற சிவஞானியே வருக சிவஞானி வருக அசையாத பொருள் அவசை தாடும் நகையிசையிலே செய்ய புரிந்தும் நகையிசையிலே திருஞான சுடரே திசை போற்றுமே பெருமாள் பெயர் சொல்லும் பெரும்புகழே உங்கள் மருளே எங்கள் மகிழ்ச்சி சுவாமி இசை கொள்ளக்கணமாக விளக்கும் நாரத பர்மணி வருக கலைமானியின் தவ புதலுடன் வருக காவியங்கள் ஓவியமாக போற்றப்படும் உயர்ந்தவரே வருக உலகத்தில் உத்தமரே கழகத்தில் உத்தகரே நான் முகப்பெற்றெடுத்த நல்லவரை வல்லவரை உங்களை வருக வருகவென்று என் சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் வரவேற்று தங்களின் பொற்பாதம் நலனை போற்றி சுவாமி இந்த அடியவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. இசைக்கலைஞர்களே, எங்களை ஒரு முறை பாருங்கள். எங்க 3 பேர்த்தையும் என் தங்கச்சி மஞ்ச துணி, நாங்க 3 பேரும் புழு துணி. நீங்க போட்டுருக்குது நல்ல ஆசீர்வாதம். என்றும் நம்முடைய நல்லாசிகள் உங்களுக்கு கொண்டு சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். மெய்தான் அரும்பே மிதி மிதித்து கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி கருத்தர விடுத்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், அன்பான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை இடங்கக்கூடிய அளவிற்கு அதி அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரக்கூடிய விருந்தினர்களை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு கரும்பு எடுத்துக்கொண்டோமானால் கொடுத்துங்க தொண்டை அடப்பாரு எமக்கு